குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KP வைஷரத், விஜி ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ இந்தியாவிலேயே முதன்முறையாக மதுரையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனை. அங்கே ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கி சிக்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? யாரோ ஒருவர் செய்கிற தவறுனால் அமலாக்கத்துறை மொத்தமுமே வீண் அப்படிங்கிற மாதிரிலாம் இதே டேல இது இல்லை சார், இதே இந்த இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அமலாக்கத்துறை வந்து தப்பு பண்ணிடுமா? அதாவது எந்த துறையில் இல்லை சொல்லுங்க. ஏதோ அமலாக்கத்துறை என்பது எதுவும் ஒரு கையில் இருக்கிற மாதிரியும் அவர் கைது செய்த உடனே அமலாக்கத்துறை மொத்தமே மாறிவிட்டுங்கிற மாதிரியான ஒரு மாயத்தோற்றம் உருவாக்கப்படுகிறது இல்லையா? அது என்னால் ஏற்றுக்கவே முடியவில்லை. யார் அந்த தவறை செய்திருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதே ஒரு கையும் கல்லுமாக பிடிபட்டிருக்கிறார். இப்படி தான் அந்த துறை நடைபெறுமா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒரு துறையில் ஒரு சில பேர் இப்படி நடப்படுறதுனால ஒட்டுமொத்தம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஒரு நாட்களாக நான் பார்க்குறது, ஏதோ இந்த அமலாக்கத்துறை மொத்தமுமே ஏதோ இப்படி தான் இருக்க போகிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியும். தமிழ்நாடுடைய சபாநாயகர், சட்டசபை சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கடந்த 3 மாதங்களாகவே அவருக்கு வந்து அமலாக்கத்துறை அந்த சைடில் இருந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு மிரட்டல் துணியெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தொடர்ந்து 3 மாதங்களாக யாரையும் ஒரு ரூமை கேட்டுக்கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னால் ஏன் இத்தனை நாட்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இந்த புகார் முன்னாலே வரவில்லை? ஒரு கேள்வி வருவாங்க. தப்பு பண்ண அவங்க எதிர்கட்சி சேர்ந்தவங்க மேலே நடவடிக்கைங்க, தப்பு பண்ண சுய கட்சி சேர்ந்த மேலே நடவடிக்கை அப்படிதான் இப்போ அந்த மனப்போக்கு ஒரு சாமானியனுக்கு அந்த மனப்போக்கு தான் இப்போ உருவாகிருக்கு. இல்லை, எனக்கு அப்படி தோணலை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வருமான வரித்துறை முன்னாள் அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துகள். அமலாக்கத்துறை இந்த பேரை கேட்டோன்னே தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக அதிரடியான சோதனை, இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அரசியல்வாதிகள் இல்லங்களில் பதுக்கி வச்சிருக்க பணத்தெல்லாம் வந்து ரைட் மூலிமா சீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்தியாவிலேயே முதன்முறையாக மதுரையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனை. அங்கே ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கி சிக்கியிருக்காரு. அவர் பேர் வந்து அங்கித் திவாரி. ஸோ அவர் வந்து இப்போ லஞ்சம் வாங்கி சிக்கலில் மாட்டியிருக்காரு. ஸோ இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனை இவங்க வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம்லாம் கட்டுப்படுத்திடான்னு ஒரு பிம்பம் இருந்துச்சுல்ல, இப்போ அது மொத்தமாக வந்து நொறுங்கியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இது இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடியது தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏனென்றால் யாரை சோதனை இடுகிறோமோ அவர்களெல்லாம் பரபரப்பான மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒன்று. அப்புறம் 2வது, இப்போ அமலாக்கத்துறையை பற்றிய அந்த தோற்றம் அதெல்லாம் மாறாது. அதெல்லாம் எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக யாரோ ஒருவர் செய்கிற தவறுனால் அமலாக்கத்துறை மொத்தமுமே வீண் அப்படிங்கிற மாதிரிலாம் இதே டேல இது இல்லை சார், இதே இந்த இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அமலாக்கத்துறை வந்து தப்பு பண்ணிடுமா? அதாவது இப்போ எந்த துறையில் இல்லை சொல்லுங்க. சரி, அதான் சார், இல்லை சார், எல்லா துறையிலும் இருக்குது சார். இல்லை, இது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது தவறு தான். மற்ற துறையில் இருந்தாலும் தவறு தான். ஆனால் இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஸோ இங்கே வந்து தவறுகள் நடக்காது. அப்படி சப்போஸ் அது மீறி நடக்குதுனால் அது வந்து அது இல்லை மீறி நடந்துச்சுனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே போல தான் அமலாக்கத்துறைங்கிறது வந்து இந்த ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல பங்கு அவங்களுக்கு இருக்குது. இந்த விஷயத்தில் லஞ்சம் வாங்கினாங்கன்னா இப்போது ஒரு விஓ லஞ்சம் வாங்குறதுக்கும் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்குறதுக்கும் ரெண்டும் ஒரே குற்றமாக எடுத்துக்கலாமா சார்? லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லை, லஞ்சம் வாங்குறது தப்பு. பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேன், அமலாக்கத்துறைங்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு. சரிங்களா? என்ன செய்ய முடியும்? அமலாக்கத்துறையால் சோதனை இட முடியும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும், வழக்கு நடத்த முடியும். அதுக்கப்புறம் தண்டனை தரப்போவது நீதிமன்றம் தான். தீர்ப்பு வழங்குவது, தண்டனையே விடுங்க, இது குற்றம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது அல்டிமேட்டாக யார் பண்ண போனாங்கன்னா நீதித்துறை தான் பண்ணும். அதுக்கு மேலே அமலாக்கத்துறை எதுவும் பண்ண முடியாது. இப்போது எல்லா துறைகளிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காங்க. சரிங்களா? தவறான நபர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் மிகவும் நேர்மையான மனிதர்களும் இருக்கிறார்கள். நான் பணிபுரிந்திருக்கேன், எல்லோரோடையும் பணிபுரிந்திருக்கேன். மிகவும் நேர்மையான, மிகவும் எளிமையான, மிகவும் நடுநிலையான பல அதிகாரிகளுக்கு நான் பணியாற்றியிருக்கேன். அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏதோ அமலாக்கத்துறை என்பது எதுவும் ஒரு கையில் இருக்கிற மாதிரியும் அவர் கைது செய்த உடனே அமலாக்கத்துறை மொத்தமே மாறிவிட்டுங்கிற மாதிரியான ஒரு மாயத்தோற்றம் உருவாக்கப்படுகிறது இல்லையா? அது என்னால் ஏற்றுக்கவே முடியவில்லை. அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ இவர் மீது இப்போது கையும் களமாக பிடிபட்டிருக்கிறார். அவர் செய்த தவறு தான், ஒன்றும் டவுட்டே இல்லை. அது வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. தவறு யார் செய்தாலும் தவறு தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன், அமலாக்கத்துறை இதுவரை எடுக்கக்கூடிய அத்தனை வழக்குகளில்
எத்தனை வழக்குகளில் நீதிமன்றம் இல்லை இந்த வழக்கே இல்லை, இவர் தவறாக சோதனையிடப்பட்டிருக்கிறார்கள், இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை முறை வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்களேன்? எத்தனை முறை வந்திருக்கிறது? இப்போது இவர் செய்த தவறு ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுவும் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். நம்ம ஏற்கனவே நம்முடைய ஐபிசி தமிழ் நேர்காணலே நான் சொல்லியிருக்கேன். அது அமலாக்கத்துறையாக இருந்தாலும், மத்திய புலனாய்வு அமைப்புன்னு சொல்லக்கூடிய சிபிஐயாக இருந்தாலும், இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறையாக இருந்தாலும், லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த அது வந்து ஒரிஜினலாக அது வந்து ஊழல் எதிர்ப்பு கண்காணிப்புத்துறை தான். இந்த ஊழல் எதிர்ப்பு மற்றும் கண்காணிப்புத்துறையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இல்லை இவங்களுடைய டியூட்டி என்ன, அல்டிமேட்டாக இவங்களோட கடமை என்ன அப்படின்னா, யார் தவறு செய்கிறார்களோ அவர் மீது சோதனையிட்டு அவருக்கு மேல் வழக்கு போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி தருவது. சரிங்களா? அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தவறு செய்திருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம வரவேற்கிறோம். அவன் யாருமே போய் ஜஸ்டிஃபை பண்ண போகிறது இல்லை, அதையே நியாயப்படுத்துகிறோம். அவர் தவறு செஞ்சிருக்கா, அது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லா துறைகள் மேலேயும் அமலாக்கத்துறையிலையும் வருமான வரித்துறையிலையும் கரப்டட் ஆஃபீஸரும் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்கிறது வந்து அப்படிதான் சார் துறைங்கிறது இல்லை. நான் எல்லா சொல்கிறது துறையிலையும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அதே போல இது 2 துறையிலையும் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கரப்ஷன் இண்டெக்ஸ்னு உலகம் முழுக்க எடுத்திங்கன்னா, இந்தியா மிக நிச்சயமாக கரப்ஷன் இண்டெக்ஸில் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து ராஜாஜி காலம், காமராஜர் காலத்தோட போயிடுச்சு அதெல்லாம். இப்போ கரப்ஷன் அதிகமாகிடுச்சு. அது கரப்ஷன் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அது வந்து நம்ம ஒத்து தான் ஆகணும். சரிங்களா? சமுதாயம் மொத்தமும் புறையோடி போயிருக்கிற போது அந்த சமுதாயத்தில் வருகிற ஒரு சில பேர் ஒரு சில துறைகள் வந்துட்டனால மட்டும் அவங்க நேர்மையானவங்களை மாறிவிடுவாங்களான்னா இல்லை. சரிங்களா? ஆனால் பொதுவாக நேர்மையானவர்கள் நிறைய இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். என்னுடைய சர்வீஸை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவனை நான் பணியாற்றிருக்கிறேன். மிகவும் நேர்மையானவர்கள், மிகவும் எளிமையானவர்கள். பேரெல்லாம் கூட நான் சொல்லலாம். அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மிகவும் நேர்மையானவர்கள். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போது ஒரு கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார் அப்படின்னா, ஆமாம் அவருக்கு பிடிபட்டிருக்கார், அவர் தவறு செய்திருக்கிறார், குற்றவாளி, அது மாதிரி நடவடிக்கை எடுங்கள் தான் சொல்கிறோம். இதனால் அமலாக்கத்துறையின் மீது ஒட்டுமொத்தமாக இது இப்படி தான் அப்படின்னா, அந்த தோற்றம் சிலரால் கட்டமைக்கப்படுகிறது. இல்லை சார், இப்போது நான் ஏன் மறுபடியும் இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உள்ளாக்கிற செயல்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாட்டில் தீவிரமாக சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. தீவிரமாக சோதனை பண்ணி இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் ஒரு அமைச்சரை வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணி நீதிமன்ற சிறையில் இருக்கார் அவர். இவ்வளோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் தான் வந்து இப்போ வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு இது எடுத்து போயிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இது ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, இப்போ நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ஒழிக்க போகிறோன்ட்டு இங்கே அமலாக்கத்துறையை இறங்கி சோதனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இது ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரகடனமெல்லாம் அமலாக்கத்துறை செய்யலை. நாங்கள் தான் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை நல்ல விஷயம். இது வந்து அன்றாட பணிகள் தான். இரண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பிரபலமானவர்கள் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க ஏன்னா அங்கே தான் தவறு அதிகமாக நடக்குது. அதை நீங்கள் பாருங்கள். பிரபலமானவர்கள் தவறு பண்ணாங்கன்னு சொல்ல, ஆனால் இப்போ ஒரு அரசு மருத்துவர்கிட்ட அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கு சேர்த்திருக்காரு. ஸோ அந்த வழக்கெல்லாம் இருக்குது. அப்போ வந்து இந்த வழக்கிலேருந்து உங்களை காப்பாற்றணும்னா நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ லஞ்சம் கொடுத்தா தான் நான் வந்து உங்களை வந்து இது பண்ணுவேன். இது அதுவும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லலை. இதில் வந்து பல அதிகாரிகள்கிட்ட வந்து நான் பேசி அவங்களுக்கும் நான் வந்து இதில் வந்து இது கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர்கிட்ட வந்து அந்த லஞ்ச பணத்தையே பெற்றிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பரபரப்பாக ரைடு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு இல்லை, மிக நிச்சயமாக ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் தான். அது டவுட்டே கிடையாது. மிகவும் துரதிருஷ்டவசமான விஷயம் தான். அது இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே சொல்லணும், இன்னும் அழுத்தமாகவே சொல்லணும். அவர் செய்த தவறு குற்ற செயல் தான். என்னென்ன இப்போ அந்த ஒரு நபர் செய்த குற்றம் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, அமலாக்கத்துறை எடுத்த மொத்த நடவடிக்கைகளுமே ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இல்லையா? அப்போ அவர் இன்னும் பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மிக கடுமையாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சந்தேகமே இல்லை. பாருங்களேன், யார் செய்திருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்களேன், யார் அந்த தவறை செய்திருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதே ஒரு கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். சரிங்களா? பணம் வாங்குகிற கையும் களவாக பிடிபட்டிருக்கார். ட்ராப்பு, ஏன்னா நானுமே அந்த மாதிரி 1-2 ட்ராப்லாம் செய்திருக்கேன். அதுக்கான வாய்ப்புகள் கூட கிடச்சி பண்ணியிருக்கேன். அப்போ கையும் களவுமாக ஒரு பிடிபடுகிற போது அவங்க நம்ம ஏன் அவர் பக்கம் நிற்கிறோம்? அது நியாயமே இல்லை. ஆனால் இப்படி தான் அந்த துறை நடைபெறுமா அப்படின்னா இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். ஏதோ ஒரு துறையில் ஒரு சில பேர் இப்படி நடப்படுறதுனால ஒட்டுமொத்தம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஒரு நாட்களாக நான் பார்க்குறது, ஏதோ இந்த அமலாக்கத்துறை மொத்தமுமே ஏதோ இப்படி தான் இருக்க போகிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய ஐபிசி தமிழில் சொன்னேன், லஞ்ச ஒழிப்புத்துறையும் அப்படியே சொல்கிறேன். அது லஞ்ச ஒழிப்புத்துறையே கிடையாது, பேர் வந்து உடைய ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை தான். சரிங்களா? நம்ம புரியறதுக்காக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்கிறோம். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதுவும் ஏதோ அதில் பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறதுனாலலாம் பார்க்கல. அப்படியே சொன்னோம் ஐபிசி தமிழில் 2 நாட்களுக்கு முன்னால் நான் பேசும்போது இப்படியே சொன்னேன். என்னை பொறுத்தவரையும் மத்திய அரசுங்கிறது மாநில அரசுங்கிறது எனக்கு 2 கண்கள் தான். அதே மாதிரி இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு கண் அப்படின்னா, இந்த பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை நான் இன்னொரு கண்ணாக தான் பார்க்குறேன். ஏன்னா 2 பேருக்கு மேலே நோக்கம் ஒன்று தானே. ஏன் பொருளாதார குற்றங்களை தடுக்க வேண்டும், பொருளாதார குற்றம் யார் செய்தாலும் அவர் பிடித்தவருக்கு தண்டனை வழங்க வேண்டும்ங்கிறது முக்கியம். அது நடந்திருக்கு, அதை நம்ம வரவேற்கிறோம். அப்போது இதை வரவேற்பதில் நம்ம நின்று கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து ஒரு படி போயிட்டு இல்லை அமலாக்கத்துறை மொத்தமும் இப்படி தான்
அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அதே போல் நேற்று வந்து இந்த அதிகாரி பிடிபட்டவுடன் அவங்க போய் அமலாக்கத்துறை அந்த அலுவலகத்தில் வந்து சோதனை பண்ணுறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போயிருக்காங்க. ஸோ அப்போ அங்கேருந்து அமலாக்கத்துறையினர் வந்து இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிருக்கு. அதை தொடர்ந்து தான் மறுபடியும் ஒரு 13 மணி நேரம் விசாரணைன்னு போயிருக்காங்க. ஸோ ஒரு மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது அமலாக்கத்துறையில் போய் சோதனை செய்கிறதுக்கான அந்த அதிகாரங்கள்லாம் இருக்கா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். இல்ல தெரியல. ஆனா எனக்கு ஒரு செய்தி வந்தது. அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வ செய்திங்கிறது தெரியல. ஏற்கனவே அங்க போவதற்கு முன்பாக டெல்லிக்கு இவர்கள் அனுமதி கேட்டதாகவும், தில்லியில அமலாக்கத்துறையின் தலைமை அலுவலகத்திலிருந்து இவர்களுக்கு அனுமதி கிடைத்ததாகவும் ஒரு செய்தி வந்தது. டிவிஎஸ்சிக்கு. ஆமா, ஆமா. அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு நான் உறுதி செய்ய முடியல. அந்த மாதிரிலாம் ஒரு ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு கிடைத்த தகவல்படி அப்படிதான் சொன்னாங்க. இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க அனுமதி குடுத்துருக்காங்க அப்படின்னு. அது இல்லாம கூட நான் சொல்றேன். அ ஒ அப்படி கேட்டிருந்தா மிக நிச்சயமா மறுக்க மாட்டாங்க. சரிங்களா? அனுமதி தருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனா, அந்த தகவல் நான் நம்புகிறேன். அது வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸா இல்லன்னா கூட, நான் அந்த தகவல் நம்புறேன். ஏன் அப்டின்னா, இதில அமலாக்கத்துறைக்கு மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? யாரோ ஒருவர் கையும் களவுமா பிடிபட்டாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னா, அமலாக்கத்துறை அநேகமாக அமலாக்கத்துறை அனுமதி தந்திருக்கிறது தான் நானும் நெனைக்கிறேன். அப்போ அது தந்திருக்குல்ல. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லல்ல. சரிங்களா? இவங்க ஏதோ அனுமதி தர மறுத்ததாகவும், அதில அதை மீறி இவர்கள் சென்றதாகவும் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அப்படிலாம் இல்ல. இல்ல சார், நேத்து ஏன் இதுன்னா தமிழ்நாடு காவல்துறையினரும் போயிருக்காங்க அங்க ஆமா, செக்யூரிட்டிக்காக. ஆமா. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, வழக்கமா ஒரு ரைட் நடக்கும்போது மத்திய பாதுகாப்பு படையினர் வருவாங்க. நேத்து வந்து இந்தோ திபெத்தியன் அந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் வந்து கூட்டு வந்திருக்காங்க. வழக்கமா நான் வந்து சிஐஎஸ்எஃப் போவாங்க. சென்ட்ரல் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் அவங்க போவாங்க. நான் சிஆர்பிஎஃப் போவாங்க. ஆனா நேற்று வந்து இல்ல அது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த செய்தி கூட நான் படிச்சேன். எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, அ ஒரு மத்திய அரசினுடைய புலனாய்வு அலுவலகத்துக்குள்ள சில பேர் வருகிறார்கள். அவங்க வந்து ஆத்தென்டிகேட்டட் ஆஃபீஸர்ஸா கூட இருக்கட்டும். சரிங்களா? மாநில அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற துறையிலேருந்து தான் வருகிறார்கள். ஆனாலும் கூட இத்தனை பேர் உள்ளே வருகிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறபோது, அவங்களுக்கு ஒரு அச்சம் வரத்தான் செய்யும் அங்க இருக்கிறவங்களுக்கு. ஒரு வேளை ஒரு முக்கியமான ஆவணம் காணாமல் போகலாம். வேற ஏதாவது தேடி வந்திருக்கலாம். அல்லது வேற ஏதேனும் ஒரு ஆவணம் தவறாக அங்கே வைக்கப்பட்டு செல்லலாம். அந்த மாரிலாம் இருக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாதுகாப்புக்காக இவர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போதைக்கு வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இந்தோ திபெத்தியன் வராங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொன்ன மாரி இந்தோ திபெத்தியன் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களும் அரசாங்கத்து சார்பா தாங்க வந்திருக்காங்க. அவங்க யாரும் வெளியாட்கள் யாருமே இல்லல்ல. ஒரு தனிநபர்களோ வேறு யாருமே இல்ல. அரசாங்கத்தில அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பிரிவினர் தானே. அது என்ன பிரச்சனை வந்துற போது? ஏன்னா பல பேர் இந்த 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 செய்திய தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க. நேத்தையெல்லாம் பார்த்தேன்னா, அதில இருக்கிற அந்த அரசியல்காரர்கள்லாம் போகல. ஏன்னா அரசியல் அப்படி தான் இருக்கும். அது நம்முடைய வேலை இல்ல. சரிங்களா? ஏதோ இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய போர் வந்து விட்ட மாதிரி, அவரை போய் தடுத்து நிறுத்துற மாரி அப்படிலாம் இல்லவே இல்ல. சி நெறைய அரசியல் தலைவர்களும் வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. யாரும் ஆமா. இருக்கும் ஏன்னா அவங்க இடத்தில் அரசியல் இருந்து கொண்டால் தலைவர்கள். ஏன்னா காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்க அரசியல் தலைவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். இந்தியாவ பொறுத்தவரையில அரசியல் தலைவர்கள் முதல்ல அரசியல் தான் பார்க்குறாங்க. அப்புறம் தான் மீதியெல்லாம் பார்க்குறாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னா, இவங்க தேவையில்லாம இப்ப அமலாக்கத்துறை சீண்டிட்டாங்க. இதுக்கான பின்விளைவுகள வந்து இவங்க அனுபவிச்சே இல்லைங்க. தீரணும் யாரா அப்படின்னு இருந்தாலும் சொல்லி சரி. போட்டிருந்தாங்க. நான் சொல்றேன், அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக இருந்தாலும், எதிர்ப்பாக இருந்தாலும், யார் போட்டிருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க அரசியல் தலைவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க அரசியல் தலைவர்கள். சரிங்களா? அதுக்கு அரசியல்வாதிகள் தான் பதில் சொல்லணும். அது என்னோட வேலை இல்ல. சரிங்களா? ஆனா யோசிச்சு இப்ப பாருங்களேன். மறைமுகமா பார்த்து அதிகாரிகள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இப்ப ஏதோ அரசியல்ல வந்து ஒரு அதிகாரத்துல இருக்கவங்க தானே சார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு நம்ம எத வச்சு சொல்றோம்? இங்க பாருங்களேன். அ அரசியல் அழுத்தம் தரப்படுகிறது சார் மீண்டும் அப்படிங்கிறத மீண்டும் அதேதான் நீங்க கடைசி இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பீங்க. இப்பயும் அதே கொஸ்டின் தான் கேட்கிறேன். நீங்க ஒரு மினிஸ்டர் வீட்ல ரெய்ட் பண்றீங்கன்னா, அந்த மினிஸ்டர் வந்து யாரும் நேர்மையானவர். அவங்க வீட்ல ரெய்ட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்கறதில்ல. அதே மாரி ஒரு நேர்மையற்ற அமைச்சர் உங்க மாநிலத்தில ஒருத்தர் இருக்காரு. அங்க ஏன் ரெய்ட் பண்ண மாட்டீங்கன்னா, இப்போ அந்த கொஸ்டின் திரும்ப வந்துச்சு. அதே கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கேள்வி திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க பாருங்களேன். நீங்க முதல்ல இத ஒப்புக்கொள்ளுங்கள். இப்ப சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால ஐபிசி தமிழ்ல சொன்னேன். நான் என்ன சொல்றேன், இந்த நடவடிக்கை சரிதான். இவர் மேல் நடவடிக்கை எடுத்தது சரிதான்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் மேல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனால் இத பற்றி பேசவே மாட்டோம். ஆனா அவர் மேல மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அத நான் ஒரு அரசியல் கேள்வியா பார்க்குறேன். அதுக்குள்ள நான் போக விரும்பல. சரிங்களா? 1. அப்புறம் 2வது இந்த குற்றச்சாட்டு உண்மையாக கூட இருக்கலாம்ல. இவங்க மேல நடவடிக்கை எடுக்குறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்கு, அந்த குற்றச்சாட்டின் பின்னால ஒரு உண்மை இருக்கலாம். சரிங்களா? அந்த உண்மைய வந்து யார் பதில் சொல்லணும், அவங்க தான் பதில் சொல்லணும். நான் ஏன் சொல்லணும்? சரி, ஓகே சார். இது எல்லாத்தையும் நான் தள்ளி வச்சுருவேன் சார். ஸோ இதோட முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய சபாநாயகர், சட்டசபை சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. கடந்த 3 மாதங்களாகவே அவருக்கு வந்து அமலாக்கத்துறை அந்த சைட்ல இருந்து மறைமுகமாவோ, நேரடியாவோ வந்து தொடர்ச்சியா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு மிரட்டல் தொனியெல்லாம் கேட்குறாங்க. இந்த மாரி வந்து நீங்க உங்களோட தொடர்புடைய சில ஆவணங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்கன்னா வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இல்லைனா வந்து ரைட்ஸு கண்டக்ட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி மிரட்டல்கள்லாம் வருதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காரு. அது நீண்ட நாட்களா அவர் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குன்றாங்க. அப்புறம் நீங்க மொபைல வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க வந்து இந்த ஊர்ல இருக்காதீங்க. வெளியூர் போயிருங்கன்னு சொல்லியும் சொல்றாங்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆனா சபாநாயகருடைய ஒரு பேட்டி இது. ஸோ இத நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இது வந்து நம்ம கண்டிப்பா கவனிக்கணும்.
ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குமா வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ வந்து இடைத்தரகர்கள் மூலியமா பேசுகிறாங்கன்றாங்க. ஸோ இதுக்குன்னு அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் வந்து சில இடைத்தரகர்களாக இருக்காங்க. அவங்க மூலியமா நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பேசுகிறாங்கன்றாங்க. ஸோ இந்த இடைத்தரகர்கள் ஸோ இதை வச்சு ஒரு பேரம் இதெல்லாம் நடக்குதா சார்? சரி. இப்போ முதல்ல மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்கள் சொன்னதுபடி சொன்னீங்க. நான் பொதுவாக எப்போதுமே தனிநபர்களுடைய எதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா தெரியல. அது இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு சபாநாயகர் மீது எனக்கு நல்ல மரியாதை உண்டு. சரிங்களா? அதனால் அவர் சொன்னதற்காக நான் அதை போகலை. சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இது மாதிரியாக ஒருவர் 3 மாதங்களாக மிரட்டப்படுகிறார், தொலைபேசியில் பேசுகிறார்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தொடர்ந்து 3 மாதங்களாக யாரோ ஒரு ரூமை கேட்டுக்கொண்டே இருக்காருன்னு சொன்னால், ஏன் இத்தனை நாட்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இந்த புகார் முன்னாலே வரவில்லைன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ சாதாரண ஒரு மனிதனை யாராவது ஃபோன் பண்ணி மிரட்டினாலே அவங்க வந்து உடனே காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு சர்வ அதிகாரம் படைத்த ஒரு மிகவும் பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய, நாம் எல்லாரும் மிகவும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவர் வந்து ஏன் இந்த 3 மாதங்களாக சார் இது சிஎம்ஏ மேல ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். அமலாக்கத்துறை மூலியமா தான் மத்திய அரசு வந்து எங்களை வந்து இந்த கட்சிகளை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தி அவங்க ரைடுன்ற பேரில் வந்து இங்க பாருங்களேன், திரும்பவும் சொல்லிக்கிறேன். என்ன இதெல்லாம் அரசியல் அது பற்றிலாம் இருக்கு. நம்ம பொதுவா அரசியல் மறைமுகமா கூட நம்ம போறது கிடையாது. அதனால திரும்பவும் சொல்லிக்கிறேன். இது மாதிரியான அறிக்கைகள், இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அ ஒரு ஒரு அரசியல் குற்றச்சாட்டுகள் மட்டுமே நம்மால பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரூஃப் குடுக்கணும். ஒரு அந்த நிரூபிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு அழுத்தம் குடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம். அதற்கான எந்த ஒரு நிறுவனமும் இல்லாம நம்ம எது சொன்னாலுமே, அது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா மட்டும் தான் நான் பார்ப்பேன். யார் மேல இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மேல நீங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ நான் அதான் கேட்பேன். நீங்க துறை மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க. ஒரு மாநில அரசு மீது நீங்க ஒரு குற்றம் சுமத்துகிறீர்கள்னா, எனக்கு நிரூபணம் குடுங்க. போகிற போக்குல நம்ம சொல்லிட்டு போக முடியல. ஒரு சாமானியன் இல்லை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் நிரூபணம் குடுக்குறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்ல. இப்போ உங்கள யாராவது ஃபோன்ல மிரட்டுறாங்க, என்ன யாராவது ஃபோன்ல மிரட்டுறாங்கன்னா, மிஞ்சி போனா நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் குடுக்கலாம். இல்ல வேற எதுவுமே இல்ல. ஆனால் அதிகாரத்தில இருப்பவர்கள் இது மாரி குற்றச்சாட்டு சுமத்துகிற போது, அப்போ அவங்களால நிரூபிக்க முடியணும்ல. அது நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல தானே அவங்க இருக்காங்க. அப்போ அது நிரூபிச்சுட்டாங்கன்னு பிரச்சனையே இல்லைல்ல. அறிக்கையா சொல்றத விட, விளக்கம் குடுக்கிறத விட, "இதோ பாருங்க இந்த மாரி நடந்திருக்கு." அப்படி நிரூபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதே மாதிரி அப்போ அந்த அது ஏன் அந்த நிரூபிக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு ஏன் எதுவுமே போக மாட்டேங்குது அப்படின்றாங்க. சார் அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இடைத்தரகர்கள் மூலியமா மிரட்டப்படுறாங்கன்ட்டு. ஸோ இந்த இடைத்தரகர்கள்ன்றது வந்து இப்போ அமலாக்கத்துறையிலையோ இல்லை வருமான வரித்துறையிலையோ அந்த மாதிரி நபர்கள் வச்சு செயல்படுறாங்களா? இல்ல இது அ இந்த மாரி கேள்வி எனக்கு அடிக்கடி கேட்குறாங்க ஆக்சுவலா. இது வந்து மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்கள் வந்து மிகச்சரியான ஒரு ஒரு இஷ்யூவ கையில எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடைத்தரகர்கள்ங்கிறது பல இடங்கள்ல இருக்காங்க. சரிங்களா? எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். டெல்லியிலும் இருக்கிறார்கள். அமலாக்கத்துறைக்கும் வருமான இல்ல, வரித்துறைக்கும் இல்ல, இல்ல. எல்லா துறைக்கும். இப்ப மாநில அரசுல இருக்கக்கூடிய துறைகள் இருக்காங்கன்னா, அதுக்கு இடைத்தரகர்கள் இருக்காங்க. சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனால் இந்த இடைத்தரகர்களுக்கு உண்மையிலேயே அங்க எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது, இவங்க எந்த அளவுக்கு உண்மை பேசுறாங்க யாருக்குமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவர தெரியும், இந்த அமைச்சர தெரியும், இன்னொருத்தர் தெரியும், நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன், அப்படி தான் பேசுவாங்க இடைத்தரகர்கள்லாம். ஆனால் அதில எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்காது. அவங்க எல்லாருமே பொய் பேசுறவங்க தான் இருப்பாங்க. சரி, இடைத்தரகர்கள்ங்கிறது என்ன? ஏதோ ஒரு பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கணும்னு வரவங்க தான். சரிங்களா? ஆனா எல்லாரும் தெரியும் தான் சொல்லுவாங்க. நீங்க அவங்க கேட்டீங்கன்னா, எனக்கு அமெரிக்க அதிபர் கூட தெரியும் தான் சொல்லுவாங்க. இடைத்தரகர்கள் அப்படிதான் பேசுவாங்க. இடைத்தரகர்கள் எனக்கு யாருமே தெரியாது, நான் முயற்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு வந்துட்டாங்க, பணம் சம்பாதிக்கணும் வருகிற போது எல்லாரையும் தெரியுங்க மாரி தான் பேசிப்பாங்க. சரிங்களா? நீங்க நீங்க பார்த்துருக்கலாம். வித்தவுட் கிவிங் எனி வித்தவுட் எனி டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனிஒன். நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த நடைபாதைகள்லாம் சில பேர் வந்து அந்த பெரிய பெரிய நடிகர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு எதாவது நல்ல தொடர்பு இருக்க மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குறாங்க. அது இல்ல. அப்படிலாம் இல்ல. அதே மாரி தான் இந்த இடைத்தரகர்கள்லாம் எப்படின்னா, இடைநபர்கள்லாம் எப்படின்னா, அவர்கள் பெரிய அதிகார மையத்துக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களாக காட்டிக்கொண்டு, அவர்கள் ஏதோ பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. அது உண்மையா அப்படி நடந்திருக்கா பாருங்களேன். எத்தனை பேர் இடைநபர்கள் மூலம் தங்களுடைய காரியத்தை சாதித்திருக்கிறார்கள் பாருங்க. கடைசி வரைக்கும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. தெரியும், தெரியும், தெரியும் சொல்லுவாங்க. யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. நான் பொதுவா சொல்றேன். சரி இப்போ இந்த சிக்கிய இந்த அதிகாரியே எனக்கு வந்து டெல்லியில் அங்கே அமைச்சகத்திலேருந்து எல்லா அதிகாரிகளும் எனக்கு வந்து தெரியும். பிரதமர் அலுவலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஸோ அது மூலியமா தான் இந்த மருத்துவர் வந்து இப்போது மிரட்டி லஞ்ச பணம் பெற்றிருக்காரு. ஸோ இப்போ ஒரு அதிகாரியே இந்த மாதிரி எனக்கு வந்து அமைச்சரகத்தில் டெல்லி வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. எனக்கு இன்னும் மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் எனக்கு வந்து கனெக்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போது சம்மந்தப்பட்ட இந்த ஒரு அதிகாரி மட்டும் தான் மாட்டியிருக்காரா? இல்லை இதுக்கு பின்னாடி வந்து இன்னும் அடுத்தடுத்து அதிகாரிகள் வந்து கனெக்டில் இருக்கும்போது இவர் மட்டும் மாட்டியிருக்காரா? ஸோ இவங்களுக்குள்ள ஏதாச்சும் அந்த பங்கு பிரிக்கிறதுல சண்டையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுதுல சார். இல்ல இந்த கேள்விகள் எல்லாமே நான் அடிக்கடி சொல்றது தான். இதெல்லாம் ஒரு மாரி சினிமாத்தனமான ஒரு கற்பனை தான் தோணுது. ஏன் அப்படின்னா, எப்படி சார்? ஆமா இல்ல ஏன் இல்ல காரணம் சார் காரணம் இல்ல சொல்றேன். சார் ஒரே நிமிஷம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை தான் வந்து ஒரு மாரி அப்பழுக்கற்ற துறையா இப்போ வந்து இல்ல லஞ்ச தமிழ்நாட்டுல ஒழிப்புத்துறையும் தான் சொல்றேன். லஞ்ச காவல்துறையும் தான் ஒழிப்புத்துறையும் சொல்றேன். எல்லா பார்த்துருக்கோம். அரசு துறையும் நான் சொல்றேன். ஆனா இப்போ எல்லா அரசு துறையும். இப்போ ஒரு இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அமலாக்கத்துறையில இப்போ ஒரு அதிகாரி மாட்றாங்க. இதே போல மணிப்பூர்லயும் ஒரு அதிகாரிய வந்து அமலாக்கத்துறை ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இன்னும் வந்து
அமலாக்கத்துறை வந்து இன்னும் ஒரு வந்து என்ன சொல்கிறது, இன்னுமே அந்த சட்டவிரோத பணி பண்ணுறத அப்படி ரொம்ப கட்டுப்பாட்டு நிச்சயமா துறையாக. அது இங்கே பாருங்களேன், நான் திரும்ப சொல்லிடுறேன். ஒரு தனிநபர் செய்கிற குற்றத்தை நாம் நியாயப்படுத்த போவதில்லை. அவர் வந்து தனிநபர் மாட்டிக்கிட்டாரு, அவர் மேலே வழக்கு நடக்கட்டும், தண்டனை பெறட்டும், தண்டனை பெற வேண்டும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவரால் துறைக்கு களங்கம் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, இது மாதிரியான புலன் விசாரணை அமைப்புகள் மீது நம்ம வந்து ஒரு கலங்கத்தை சுமத்துறோம் வச்சுக்கங்க. ஒரு அமலாக்கத்துறையோ, வருமானத்துறையோ, மத்திய பணித்துறையோ, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை, இந்த துறை மீதெல்லாம் நம்ம ஒரு களங்கத்தை சுமத்துறோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அந்த ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் வேறு என்ன புகலிடம் இருக்கு சொல்லுங்க? இப்போது சாமானிய மக்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஏதேனும் ஒரு பிரபலத்தின் மீது அல்லது மிக முக்கியமான அதிகாரத்தில் இருக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கிற போது, ஒரு சாமானியனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அப்போ பரவாயில்ல, தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆனால் மாதிரி எதுவும் இல்லையே சார். தப்பு செஞ்சவங்க யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையே. தப்பு பண்ண அவங்க எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்காங்க. தப்பு பண்ண சுய கட்சி சேர்ந்த மேலே இந்த நடவடிக்கை இந்த எடுக்கலாம். விஷயத்த இல்ல திரும்ப அப்படிதான் திரும்ப அப்படிதான் இப்போ அந்த மனப்போக்கு ஒரு சாமானியனுக்கு அந்த மனப்போக்கு தான் இப்போ உருவாகிருக்கு. இல்ல எனக்கு அப்படி அமலாக்கத்துறை தோணல. சோதனை எனக்கு அப்படி தாண்டி. தோணல. அதாவது நீங்கள் சொல்லுகிற கேள்வி எல்லாருக்கும் வருகிறது. எனக்குமே கூட உண்டு. எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இவர்கள் மேல் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறார்கள், மற்றவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அது ஒன்றும் நான் நியாயப்படுத்தவே முடியாது. ஆனால் ஒரு விஷயம் பாருங்களேன், எப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அப்போல்லாம் சாமானியர்கள் துறையின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். துறையின் பக்கம் தான் நிற்கிறார்கள். இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துருக்கலாம். மிக முக்கியமான பிரபலங்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் நானும் பல சாமானியர்களும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து. சரிங்களா? நான் பேருந்தில் தான் போகிறேன். எல்லா இடத்துலையும் பேருந்துலையும் ஷேர் ஆட்டோவில் அப்படி தான் போகிறேன். அங்கே எல்லோரும் என்ன பேசுகிறாங்க பார்ப்போம். எல்லாருமே இது வரவேற்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை மக்கள் வரவேற்கிறார்கள். சரிங்களா? அப்போ என்னவாகும்? அப்போ அந்த துறையின் மீது நாம் களங்கத்தை சுமத்துவது, அது மீது சேற்றி பூசுவது, அது செய்யக்கூடாது நம்ம. சார் இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை எப்படி சார் சேற்றை பூசுவது நம்ம சொல்ல முடியும்? இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 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 கோட்டுக்கு மேலே போனீங்க வச்சுக்கங்களேன், அப்போ அதுதான் அர்த்தம். இது வந்து ஒரு தனிநபர் மிக நிச்சயமாக தவறு செய்திருக்காரு. சார் அவரே ஸ்டேட்மெண்ட் அவரும் அந்த அதிகாரிட்ட சொன்னதாக சொல்லியிருக்கு. பின்னாடி வந்து அவர் வேறு எப்படிங்க சொல்லுவாங்க? வேறு பாருங்களேன், நீங்கள் அவர் அதிகாரியாக பார்க்கிறீர்கள். சார் அவர் சொல்கிறாரு, அவர் வந்து அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் தெரியல, அதெல்லாம் ஒத்துக்கணும்ல. இல்லை சார், ஒருவேளை அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா நினச்சி பாருங்களேன். ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் புலனாய்வு அமைப்பு முக்கியமான அபாயகரமான இந்தியாவில் விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். அந்த மாதிரிலாம் மேலிடத்தில் கான்டாக்ட் வச்சு இவரெல்லாம் பண்ணுவார் அப்படிலாம். நீங்கள் 2 கேள்விகள் தான் எனக்கு வருகிறது. ஒன்று என்னென்னா, அவர் அதிகாரிங்க சொல்லிட்டே வரீங்க. நான் அவர் குற்றவாளியே பார்க்குறேன். குற்றவாளி இப்படி தாங்க பேசுவாங்க. இடைத்தரகர்களும் குற்றவாளிகளும் இப்படி தான் பேசுவாங்க. எனக்கு அவரை தெரியும், அங்கே இடத்துக்கு எனக்கு தெரியும், நான் சொன்ன உடனே பண்ணிவிடுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. சரிங்களா? அதை நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க முடியுமோ தெரியல. அப்புறம் 2வது இப்போவும் சொல்லிக்கிறேன். அப்போது இவர் சொல்லுகிறப்ப உண்மையிலேயே அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நான் யாரை நம்பணும் சொல்லுங்கள்? நான் துறைகளை நம்ப வேண்டுமா? அல்லது குற்றம் செய்துவிட்டு மாட்டிக்கொண்டாரே அவர் சொல்கிறத நம்பணுமா? யார் சொல்கிறத நம்பணும் நீங்கள் சொல்லுங்கள்? அப்போது இந்த இடத்துல மட்டும் அந்த குற்றம் செய்தவர் சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலத்தை, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு அதையே நம்பிட்டு இருக்கோம்ல, அது ஏன்னு கேட்குறேன். 2க்குமே இல்லாமல் நடுநிலையாக நான் பார்க்குறேன். நாளைக்கே ஒரு நிரூபணம் வரட்டும். சரிங்களா? இவர் உண்மையிலே இந்த மாதிரி நெட்வொர்க் இருந்திருக்கு, இந்த நெட்வொர்க் மூலம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நான் ஒத்துப்பேன். சரிங்களா? 2வது அப்படி இல்லை வச்சுக்கலாம், வேறு எங்கேருந்தாவது வரட்டும். அமலாக்கத்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையோ அதுவே கூட அதிகாரப்பூர்வமாக இது மாதிரி நெட்வொர்க் இருக்குது அப்படி சொன்னால் கூட நம்புவேன். லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னால் நம்புவேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதுவும் ஒரு அரசு துறை தானே, அப்போ நம்புவேன். ஆனால் அரசு துறையுடன் தொடர்பு இல்லாத வெளியே இருந்து கொண்டு அரசியல் இருந்து கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்க முடியுங்கிறது தான். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏதோ திரும்ப அமலாக்கத்துறையை நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், ஏன் வருமான வரித்துறையை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா அவர்கள் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவங்க. புலனாய்வு அமைப்புகள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 4-5 தான் இருக்குது. சரிங்களா? அந்த புலனாய்வு அமைப்புகள் மீது நாம் ஒரு சந்தேக நிலையை படரவிட்டால் அப்புறம் நமக்கு எதுவுமே நடக்காமல் போயிடும். அதுதான் நோக்கமாக இருக்குமா எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இறுதியாக எனக்கு என்ன கேள்வினா, இப்போது பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அமலாக்கத்துறை அலுவலகத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செஞ்சு இந்த வரம்பை மீறி இருக்காங்க, இது வரம்பு மீறிய செயல்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி மத்திய புலனாய்வு அமைப்பு சார்ந்த துறைகளில் வந்து இந்த மாநில புலனாய்வு அமைப்பு துறைகள் வந்து சோதனை நடத்துறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தானே சார், இல்லை எப்படி? அது இதில் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டிங்க, அதில் 2 விதமாக பார்த்துறேன். ஒன்று முதல்ல இவர் கையும் களவுமாக பிடிபட்டது, அவர் கைது செய்தது, இதெல்லாம் இன்னும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஊழல் தடுப்பு சட்டம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கையும் களவுமாக ஒருவரை பிடிக்கிறதோ அல்லது அவரை கைது செய்வதோ மிக நிச்சயமாக மாநில அரசும் செய்யலாம். மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் மத்திய அரசு அலுவலராக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் அவரோட ப்ராசிக்யூஷன் ஒன்று வருது இல்லை, தண்டனை, அவர் மேலே தண்டனை கொடுக்கணும். ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ், அதர்வைஸ் நீங்கள் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸு அங்கே போகிற போது தான் நீங்கள் முன் அனுமதி பெறணும். முன் அனுமதி 2 பேருக்குமே இருக்கிறது. நல்லா வச்சுக்கோங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் மத்திய அரசு
மாநில அரசு ஊழியர் மீதோ அல்லது அலுவலர் மீதோ எதுவுமே நடவடிக்கை எடுத்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கலாம், கேள்வி கேட்கலாம், விசாரணை நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வருகிற அந்த குற்ற நடவடிக்கைகள், தண்டனை நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கிற போது மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற்றாக வேண்டும். சாங்ஷன் வாங்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல மாநில அரசு மத்திய அரசு அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கிறது. இது எல்லாமே பண்ண முடியும். அவரை வந்து கைது செய்ய முடியும், கேள்வி கேட்க முடியும், அவங்க கஸ்டடியில் வச்சு விசாரிக்க முடியும். விசாரிக்கலாம். எல்லாமே உண்டு. இன்வெஸ்டிகேஷன் தனியாகவும், ப்ராசிக்யூஷன் தனியாகவும் தான் பிரிச்சிருக்கு. ஊழல் தடுப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 30 பிரிவுகள் தான். ரொம்ப சிறிய சட்டம் தான் அது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்வெஸ்டிகேஷனும் தடையே விதிக்கல. இவங்க நிச்சயமாக விசாரிக்கலாம். ஆனால் குற்ற நடவடிக்கை என்று வருகிற போது ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ், அதர்வைஸ் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வச்சிங்க. ஏன்னா இவங்க தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கூட நீதிமன்றம் தான் கொடுக்கணும். அங்கே போகிறதுக்கு முன்னாலும் மிக நிச்சயமாக இவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும். அந்த முன் அனுமதி கூட சம்மந்தப்பட்ட அரசு 3 மாதங்களுக்குள்ளாக தர வேண்டும் இருக்குது. அதிலேயே கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அப்போது இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறை தான். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதுவும் வந்து பணம் ஒருத்தர் கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடிக்கிறார். அதில் வந்து ஆன் தி ஸ்பாட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க சட்டத்தில். ஆன் தி ஸ்பாட் பிடிக்கிறாங்க. ஆன் தி ஸ்பாட் பிடிக்கும்போது அது நிச்சயமாக குற்ற நடவடிக்கை தான். அது வந்து அதிகாரம் இருக்கிறது. சரிங்களா? அது ஒரு பக்கம். அதில் எந்த ஒரு தவறுமே நமக்கு இல்லை. அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். சரிங்களா? 2வது, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஒரு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்கன்னு, அதே இருவேறு கருத்துகள் இருக்குது. என்னென்ன இது மாதிரியே போயிட்டே இருந்து வச்சுங்களேன், அப்புறம் ஒரு முடிவே இல்லாமல் போகும். யாரும் எந்த அலுவலகத்துக்குள்ளேயும் போகலாம், என்ன வேணுமானாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிடும். அது எல்லா துறைகளுக்கும் தானே சார்? இட் இஸ் லைக் அது மத்திய அரசு துறைகளுக்கும் மாநில அரசு துறைகளுக்கும் சேர்த்து காமனாக சொல்கிறீங்களா? இதை நான் கேட்குறேன். 2 பேருக்கும் சொல்கிறேன். ஆனால் மத்திய அரசு துறையில் வருகிற போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சாதகம் மாநில அரசு துறைகளுக்கு இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ அமலாக்கத்துறை வந்து பிஎம்எல்ஏ அவங்க கீழே வருது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வருகிற போது அந்த நடவடிக்கையை அது என்ன சொல்கிறது, சட்டம் என்ன சொல்லுகிறது, அவங்களோட முகப்புலேயே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த முகப்பு பக்கத்துலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறாங்க. மணி லாண்டரிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம். அது வந்து ஒரு குற்றச்செயல். அப்போ குற்றச்செயல் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு எங்கே வேணாலும் போகலாம். இப்போ நம்முடைய நேயர்களுக்காக சொல்கிறோம், பல பேர் சொன்னது தான் இது. ஒருவர் இன்னொருவர் அடிக்கிறார், அதெல்லாம் ஒரு காயப்பட்டுன்னு வச்சுங்க. அது நாம் மிகவும் மதிக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்தால் கூட அப்போது கூட காவல்துறை உள்ளே சென்று கைது செய்யலாம். குற்ற நடவடிக்கைகளின் போது கைது செய்வதற்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கிறது. எங்கே வேணாலும் போகலாம். அந்த குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து நம்முடைய நாம் பெரிதும் மதிக்க நாடாளுமன்றமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வணக்கத்துக்குரிய நம்ம சட்டமன்றமாக இருக்கலாம். எங்கே நடந்தாலுமே குற்ற நடவடிக்கை நடக்கிற போது அது நடவாமல் தடுப்பதற்கு, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. முன் அனுமதி பெற்று நீங்கள் போக முடியாது. ஸோ அதே போல் இப்போது இந்த டிவிஎஸ்சி வந்து இல்லை, ஒரே ஒரு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, மணி லாண்டரிங் ஆக்டுங்கிறது இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம் என்று வருகிற போது அது நடக்காமல் தடுப்பதற்கோ, அது நடந்துவிட்டால் அது மீது தண்டனை தருவதற்கோ, அது விசாரணை செய்வதற்கோ எங்கே வேணுமானாலும் போகலாம். அதே மாதிரி ஒரு வசதி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இல்லை. நான் யோசிக்கிறேன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஸ்பாட்டில் நீங்கள் போயிட்டு பிடிச்சிங்கன்னா, ஆன் தி ஸ்பாட் நீங்கள் கையும் களமாக பிடிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், விசாரிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மத்திய அரசு துறைக்கு உள்ளே சென்று நீங்கள் வந்து சோதனையிடுவதற்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டிங்கிறது தான் அவங்க போகிறாங்க அப்படின்னா அங்கே அதில் இடம் இல்லை. அதுக்கு முன் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் அநேகமாக மாண்புமிகு தொலைநிலை ஆளுநர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் குறிப்பிட்டிருப்பா எனக்கு தோணுது. இப்போ டிவிஎஸ்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, ப்ரோட்டோகால் படி சிபிஐட்ட இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ அந்த அதிகாரியை வந்து இவங்க டிவிஎஸ்சி கஸ்டடியிலே வந்து விசாரணை நடைபெறுமா சார்? இல்லை சிபிஐ இன்வால்வ் ஆகி சிபிஐ அவசியம் இல்லை, இவங்களே பண்ணலாம். இவங்களை லஞ்ச ஒழிப்பு துறையே பண்ணலாம். 2வது நீங்கள் சொல்கிறீங்களா தகவல் தரப்பட்டிருக்குதுன்னு, நல்லா சொல்கிறேன், திரும்ப கேளுங்களேன். எந்த ஒரு அரசு துறையுமே எனக்கு தெரிஞ்சு அப்பட்டமாக விதிமீறலாம் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் மரபு, இதுதான் விதிமுறை அப்படின்னா எல்லாருமே அதை பின்பற்றுவாங்க. அது மாநில காவல்துறையாக இருக்கட்டும், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், மாநிலத்தில் எந்த ஒரு துறையாக வேணா இருக்கட்டும். ஒரு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, சரிங்களா? இந்த பொது விநியோக அமைப்பு முறை இருக்கு இல்லையா, அதில் ஏதேனும் தப்பு நடந்ததால் வேறு ஏதோ பண்ணணும் கூட அவங்க கூட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பண்ணுவாங்க. அதனால தான் அரசு அலுவலகம், அரசு துறை அப்படிங்கிறதுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் அரசு அலுவலர் சொல்கிறதுக்கும் அரசு பணியாளர் சொல்கிறதுக்கும் என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாருமே விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். சரிங்களா? அதனால் மிக நிச்சயம் விதிமுறைகள் கட்டுப்பட்டு தான் செய்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே போல் இப்போ அந்த கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரி வந்து இந்த மணல் முறைகேடுலாம் நடந்துச்சுல சார், இப்போ அது சம்மந்தமாக அமலாக்கத்துறை சோதனைகள் பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயும் ஒரு பாட்டாக இருந்திருக்காருன்னு சொல்லியும் தகவல்கள் வருது. ஸோ இப்போது அமலாக்கத்துறையினர் இப்போ அந்த அதிகாரிகளை வச்சு இந்த வழக்கை மட்டும் விசாரிக்காமல் இதுக்கு முன்னாடி அவர் ஹேண்டில் பண்ண கேசஸ் என்னெல்லாம் இது பண்ணியிருக்காரு, ஸோ அது எல்லாத்தையும் டோட்டலாக தானே விசாரிப்பாங்க சார்? இப்போ சார் சாத்தியம் இருக்குது. இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி விவரங்கள் தெரியல. அவர் எங்கெல்லாம் இருந்திருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, விவரங்கள்லாம் தெரியல. இப்போவும் சொல்கிறேன், அவர் தவறு செய்திருந்தால் தனிநபர் மீது எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் நான் வரவேற்கிறோம் தான் சொல்கிறோம்.
புலனாய்வு அமைப்பில் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இன்னும் டோட்டல் ஒரு ப்ரீஃபான இன்வெஸ்டிகேஷன் தான் சார் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக நடக்கும், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ரொம்ப ஒரு எலாபரேட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் தான் நாமளும் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி ஒருவேளை அதுக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தால் அந்த நெட்வொர்க்கையும் வெளியே கொண்டு வரணும். இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். ஒருவேளை இவர் சொல்லுகிற பதிலாக அந்த அரசியல் குற்றச்சாட்டுலாம் உண்மையாக இருந்து அதுக்கான நிரூபணமும் வந்து வச்சுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ தான். பண்ணி தான் ஆகணும். என்னென்ன அமலாக்கத்துறைக்குள்ளேயே இந்த அளவுக்கு மிக சீரியஸான குற்றங்கள்லாம் நடைபெறா அப்போ நம்ம எங்கே போக முடியும்? அதுமாதிரி நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? ஆனால் எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை போகவில்லைன்னு சொல்ல வரேன் நான். எனக்கு இன்னமும் அமலாக்கத்துறை மீதும் வருமான வரித்துறை மீதும் மத்திய புலனாய்வு பிரிவு மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை மீதும் மாநில காவல்துறை மீதும் இருக்க நம்பிக்கை இன்னும் போகவில்லைங்கிறேன் நான். இன்னும் இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை சிதைந்து போகிற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறேன். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி அரசியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த அரசியல் குற்றச்சாட்டுகள் துறையினுடைய நம்பகத்தன்மை கெடுக்காமல் பார்க்கணுங்கிறது தான் எனக்கு நேற்றுலேருந்து எனக்கு அது ஒன்று தான். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி பார்க்குற போது எனக்கு இப்போவும் சொல்கிறேன், அமலாக்கத்துறையின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக சார், இந்த அமலாக்கத்துறை மீது முழு நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ஸ்லைட்லி நேற்று வந்து ஒரு தளர்ந்து போயிருக்கு தமிழ்நாட்டில். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அமலாக்கத்துறை சோதனை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, அமலாக்கத்துறைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சோதனை நடந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது என்று. நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணீங்க. நேரத்திற்கு நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KP வைஷரத், விஜி ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.